holisticinvestment.in ABSLI இன்கம் அஷூர்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சரை பில்ட் பண்ண இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ஹெல்ப் பண்ணுவா இல்லையான்றது தான் நம்ம இப்போது டீட்டெயிலி இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ABSLI இன்கம் அஷூர்ட் பிளான்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான்-லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சம் அஷூர்டோட 8% தான் அவங்க பர் ஆனம் அஷூர்ட் இன்கமாக மந்த்லியில் பே பண்ணுவாங்க. மந்த்லி பேசிஸ் இல்லை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுனா உங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சக்கப்புறம் உங்கள் பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் இந்த அஷூர்ட் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்கள் ஃபேமிலிக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுற லைஃப் கவர் வச்சு காம்ப்ரிஹென்சிவான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த பாலிசியில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. செக்ஷன் 80C and 10 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே உங்களுக்கு இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ இதில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் இந்த பாலிசியில் இதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அஷூர்ட் இன்கம் பெனிஃபிட். ஸோ பாலிசி ஹோல்டர் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் எண்ட் வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டாங்க அப்படின்னா எவ்ரி மந்த் அண்ட் பாலிசி டேர்ம் எண்ட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு சம் அஷூர்டோட 8% இருக்கும் பார்த்தீங்களா, அது பர் ஆனம் அஷூர்ட் இன்கமாக அவங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்செப்ஷன் இந்த பாலிசியில் உள்ளே வரும்போது என்டர் ஆகும்போது என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுபடி உங்களோட அஷூர்ட் இன்கம்மை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஒன்று உங்கள் பாலிசி ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாலிசி டேர்ம் எண்ட் வரைக்குமே மந்த்லி பேசிஸில் உங்களுக்கு அஷூர்ட் இன்கம் கிடைக்கலாம். இல்லைனா ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அஷூர்ட் இன்கம்ன்றது ஒரு லம்சம் அமௌண்ட்டாக ஒன்று பாலிசி டேர்ம் எண்டில் நீங்கள் கிடைக்கும். இல்லைனா சப்போஸ் இயர்லியராக டெத் ஆகிடுச்சு பாலிசி ஹோல்டருக்குனா அந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அஷூர்ட் இன்கம்ன்றது 137.5% இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் லைக் டெத்லேயோ இல்லை மெச்சூரிட்டி பெனிஃபிட்லையோ. அது எப்படின்னா ஒரு 15, 17, 20 இயர்ஸை நீங்கள் பாலிசி டேர்மாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதே 22 இல்லை 25 இயர்ஸாக பாலிசி டேர்மாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 175% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரண்டீட் அடிஷன்ஸ். இந்த அடிஷன்ஸ் உங்கள் சம் அஷூர்டோட ஒரு பர்சன்டேஜ் தான் பர் ஆனம் அவங்க பே பண்ணுவாங்க. இதே ப்ரீமியம் பேயிங் டேர்ம்ஸ் 5 இயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 7%, இல்லை 7 இயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 8.5%, இல்லை 10 இயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 10%, அந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ இது எப்போ உங்களோட கேரண்டீட் அடிஷன்ஸ் உங்கள் பிளானுக்கு பாலிசிக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும்னா, உங்களோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சக்கப்புறம் ஒவ்வொரு குவார்ட்டர் பிகினிங்லேயும் பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இது ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட் டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் பாலிசி முடிகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினி கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். இது என்ன கிடைக்கும் இந்த பாலிசியில் டெத் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சம் அஷூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் இது வரைக்கும் அவங்க டேட் ஆஃப் டெத் வரைக்கும் அவங்க அக்ரூவ் பண்ண கேரண்டீட் அடிஷன்ஸ். இதில் சம் அஷூர்ட் ஆன் டெத் என்னவா கொடுப்பாங்கன்னா, ஒன்று அவங்களோட சம் அஷூர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, டெத்தில் பே பண்ண வேண்டியது அப்சல்யூட் அமௌண்ட் அது, இல்லைனா அவங்களோட ஆனுவலைஸ் ப்ரீமியமோட 10 times அதிகமாக, இல்லை அவங்க டோட்டல் ப்ரீமியம்ஸ் இப்போ வரைக்கும் டெத் வரைக்கும் பே பண்ணதோட 105% அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அவங்க டெத் பாலிசி ஹோல்டர் டைமில் டேட் ஆஃப் டெத்தில் அதிகமாக இருக்கோ அதுதான் சம் அஷூர்ட் ஆன் டெத்துன்னு கொடுப்பாங்க. ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸும் அவங்க அக்ரூவ் பண்ணதை சேர்த்து டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இதே மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி ஹோல்டர் பாலிசி முடிகிற வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டாங்கன்னா அந்த டைம் சம் அஷூர்டும் இது வரைக்கும் அவங்க கேரண்டீட் அடிஷன்ஸ் அக்ரூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையும் சேர்த்து அவங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதோட இன்க்ரீஸ் அஷூர்ட் இன்கமும் ஒன்று இருக்குது, அக்ரூட் அஷூர்ட் இன்கம். இதுவும் அவங்க ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் சேர்ந்து பே ஆகும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் டைமில். நெக்ஸ்ட் இந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாலிசியில் இருக்க அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஸோ உங்கள் பாலிசி ஒரு சரண்டர் வேல்யூ அக்வயர் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் இந்த பாலிசிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் எடுக்கலாம். அண்ட் உங்கள் சரண்டர் வேல்யூவோட மேக்ஸிமம் 85% வரைக்கும் நீங்கள் லோன் அமௌண்ட் எடுக்கலாம். ப்ளஸ் உங்கள் ப்ரீமியமை ஆனுவலி, செமி ஆனுவலி, குவார்ட்டர்லி, மந்த்லி உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு பே பண்ணுற அளவுக்கு அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ்ன்றதை நீங்கள் இன்னும் அடிஷ்னல் ரைடர்ஸை கூட ஆட் பண்ணி பாலிசி டேர்ம் டைம்லேயே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் இன்சூரன்ஸ் கவரேஜை என்ஹான்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஹையர் சம் அஷூர்டுக்கு ப்ரீமியம் ரிபேட்டும் இதில் இருக்குது. ஸோ இதான் இதில் இருக்க சில அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதில் கிடைக்கிற அஷூர்ட் இன்கம் பெனிஃபிட்ன்றது ப்ராபப்ளி டிஸ்க்ரிஷ்னரி எக்ஸ்பென்சஸில் தான் போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஆனுவல் அஷூர்ட் இன்கம்ன்றது ஒரு சிம்பிள் காம்பவுண்டிங் எஃபெக்டை டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற சில டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற டெசிஷன் எடுக்கணும்.
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடியோட மெயின் பார்ட்க்கு வந்திருக்கோம். அதாவது ஐஆர்ஆரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த பாலிசிக்கு. ஏன்னா என்ன தான் ஒரு பாலிசியில் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குனாலுமே கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்த்து தான் நம்ம இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 year old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க 5 lakhs சம் அஷ்யூர்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி டேர்ம் 20 years அண்ட் ப்ரீமியம் அவங்க கட்ட போகிற டேர்ம் வந்து 10 years அண்ட் ஆனுவலாக அவங்க கட்ட போகிற ப்ரீமியம் 74,680 rupees. ஸோ இந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சக்கப்புறம் அவங்களுக்கு சம் அஷ்யூர்டோட 8% பர் ஆனம் அவங்களுக்கு 40,000 rupees வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் இது அஷ்யூர்ட் இன்கமாக கிடைக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக மெச்சூரிட்டி பெனிஃபிட் 10 lakhs இந்த பாலிசி டேர்மோட எண்டில் பே பண்ணுவாங்க அலாங் வித் அக்ரூட் கேரண்டீட் அடிஷன்ஸ். ஸோ இதுவும் வந்து டோட்டலாக இதில் இந்த பெனிஃபிட்ஸோட பேக்கேஜாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ ஐஆர்ஆர் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4.51%. 4.51%ன்றது ஒரு பேங்க் எஃப்டி டெபாசிட், ஒரு பேங்க் எஃப்டி லைக் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட இத்தனை வருஷம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7% வரைக்கும் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸே 4.51% வரைக்கும் தான் கிடைக்கும். ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட லோவராக வந்து இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா நம்மளுக்கு எந்த விதமான ஒரு வேல்யூ அடிஷ்னலாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ப்ளஸ் இந்த ஆனுவல் அஷ்யூர்ட் இன்கம் வந்து நம்ம அவங்களுக்கு இயர்லி கொடுக்கறதுனால அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ன்றதும் நம்மளுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி அவங்க இன்கம் நம்ம எடுக்காமல் இருந்தால் கூட அத்தனை வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க இந்த மாதிரி வந்து மணி எடுத்துகிட்டே நம்மளுக்கு அஷ்யூர்ட் இன்கமாக கொடுக்கறதுனால ப்ராபப்ளி அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ன்றது இதில் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடுது. ஸோ இன்னும் லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ப்ளஸ் இந்த கேரண்டீட் இன்கமும் இந்த புவர் ரிட்டர்ன்ஸ்னால இன்னும் கம்மியாகிடுது. ஸோ இந்த பாலிசி இதனால் ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்குமான்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் ஒரு சஸ்டைனபிளான ரிட்டர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போது ஏபிஎஸ்எல்ஐ இன்கம் அஷ்யூர்ட் பிளான்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்கான இன்சூரன்ஸ் பிளான். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வராததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளே செப்பரேட்டாக பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏபிஎஸ்எல்ஐ இன்கம் அஷ்யூர்ட் பிளான் ஒரு சிமிலராக கம்பேர் பண்ணுறதுக்காக சம் அஷ்யூர்ட் 5 lakhs 20 years பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம ஏபிஎஸ்எல்ஐ இன்கம் அஷ்யூர்ட் பிளானில் 74,680 rupees வந்து ப்ரீமியம் பே பண்ணோம். பட் இதில் நம்ம பே பண்ண போகிற ப்ரீமியம் வந்து 4,400 per annum. ஸோ இதில் இருக்க ரிமைனிங் அமௌண்ட்டு தான் 70,280 rupees தான் நம்ம வந்து வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு தான் ஒரு கார்பஸ் பில் பண்ணி ஆனுவல் வித்ட்ராவல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜென்ரலாகவே ஈக்விட்டிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் டேர்மில் மார்க்கெட்டும் கொஞ்சம் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். உங்களுக்கு பொட்டன்ஷியலி இன்னும் ஒரு லோ ரிஸ்க் ப்ராடக்டோட நல்ல ரிட்டர்ன்ஸும் ஸ்டேபிளாகவும் கொஞ்சம் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி ஏன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் வச்சு தான். அதில் வந்து நீங்கள் ஒரு 7 to 10 years மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 12% வரைக்குமே அது பொட்டன்ஷியலி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு பர் ஆனம் அதுக்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு 8.30% வரைக்கும் ஐஆர்ஆர் கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த கார்பஸ் அக்யூமுலேட் ஆனதுக்கப்புறம் 10 years கழிச்சு எல்லா யூனிட்ஸும் ரிடீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 10 years கழிச்சு நீங்கள் ரிடீம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் 13,81,000. இது வந்து ப்ரீ டேக்ஸ் வேல்யூ. போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். 13.23 lakhs வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ப்ளஸ் இதுலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை நீங்கள் ஒரு 7% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு கேரண்டீட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே எதுலையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆனுவலாக நீங்கள் 40,000 rupees வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம். அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் 20 years அந்த ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம மெச்சூரிட்டி பெனிஃபிட்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 20,90,811 rupees அண்ட் ஐஆர்ஆரும் 8.30%. இது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தான். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கம்பவுண்ட் பண்ண அலோவ் பண்ணதுனால நம்மளுக்கு இன்னும் நல்ல ஹையர் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு.
ப்ளஸ் இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்குது, ப்ளஸ் உங்கள் அமௌண்ட்டை எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்கள் ஃப்ரீக்வன்சி வித்ட்ரா பண்ணிக்கிற ஃப்ரீக்வன்சி உங்கள் நீட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அந்த வித்ட்ரா பண்ணாமல் கூட நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ உங்கள் நீட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த லிக்விடிட்டி, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற இந்த அப்ரோச் வந்து ஏபிஎஸ்எல்ஐ இன்கம் அஷ்யூர்ட் பிளானில் உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது, ப்ளஸ் இதில் இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் ஏபிஎஸ்எல்ஐ இன்கம் அஷ்யூர்ட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா இல்லையான்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம பார்த்த அனலைசிஸ் படி அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் கொடுக்குது, ப்ளஸ் சரியான ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, ப்ளஸ் லோ சம் அஷ்யூர்ட் தான் கிடைக்குது. ப்ளஸ் இந்த ஆனுவல் பே அவுட்ஸ் உங்களோட பிளானோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஜேர்னியில் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத மாதிரி தான் பண்ணுது. ப்ளஸ் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த பாலிசியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக வர்த்தாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் லைக் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை பிரித்து ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம், ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு. அண்ட் ஒரு இன்சூரன்ஸ்க்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து இன்னும் ஹையர் கவரேஜ் அஃபோர்டபுள் ப்ரீமியமில் கூட வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கூட லாங் டேர்மில் உங்களுக்கு கிடைக்க இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளானை கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே பிளான் பண்ணலாம். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, இல்லை அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டான டைம் இல்லை கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்னா நீங்கள் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கூட அணுகலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக இருக்கட்டும், உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஹேசல் ஃப்ரீ இன்னும் ஸ்மூத்தாக போய் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் படி உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் இன்னும் பெட்டராக நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் இது வந்து லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த அப்ரோச் கூட. ஸோ நீங்கள் இதை கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்கள் பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.